நேற்று ராணி அண்ட் அபினவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது செமிஃபைனல்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு மூடே வந்துச்சு. ஏன்னா வந்து மற்ற எந்த பெர்ஃபார்மன்ஸுமே வந்து செமிஃபைனல்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸாக எனக்கு பெருசாக தெரியல. அஃப்கோர்ஸ் மற்றவங்க பண்ணதும் டஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நான் திருப்பி பார்ப்பேன், அதை திருப்பி வச்சு பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தா நான் பார்க்க மாட்டேன். ஸோ ராணி அண்ட் அபினவ் பெர்ஃபார்மன்ஸாக ஓகே எனக்கு ரிப்பீட் மோடில் நான் பார்க்கணும் அப்படின்ற தோன்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அவங்களுக்கு அப்புறம் வந்து குருநாத் அண்ட் அருணிமா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குருநாத் பண்ண ஃப்ளிப்பு அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ராணி அண்ட் அபினவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்றபடி வேறு எந்த பெர்ஃபார்மன்ஸுமே எனக்கு செமிஃபைனலுக்கான பெர்ஃபார்மன்ஸாக வந்து தோணலை. ஸோ ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரதீப் அண்ட் பிரியங்கா பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அப்படி சொன்னாங்க. இது வந்து செமிஃபைனலுக்கான பெர்ஃபார்மன்ஸாக எனக்கு வந்து தோணலை. ஏன்னா வந்து அந்த கான்செப்ட் நீங்கள் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு பிரதீப் அண்ட் பிரியங்கா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பெர்ஃபார்மன்ஸ் ராணி அண்ட் அபினவ் அண்ட் குருநாத் அண்ட் அருணி பெர்ஃபார்மன்ஸ் தவிர வேறு எல்லா பெர்ஃபார்மன்ஸும் செமிஃபைனல் பெர்ஃபார்மன்ஸாக எனக்கு வந்து தோணலை. எனக்கு அது பெருசாக அட்ராக்ட் ஆகலை, அவ்வளோதான். ஓகே கைஸ், இது உங்களுக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.